பேங்க்குக்கு எக்ஸாம் எழுதாமையே ஜாப் போகணும்னு நினைக்கிற அனைத்து உள்ளங்களும் என்னுடைய வேகன்சி வெப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆமாங்க, ஸ்டேட் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்க்கு எக்ஸாம் இல்லாமல் வெறும் ஷார்ட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலியமாகவே கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பேசிக் சேலரியாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,000 கொடுக்குறாங்க. அண்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸாகவும் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ்ங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அண்ட் பேங்க் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்கலாம், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐலேருந்து வெளிவந்த இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விபி வெல்த் எஸ்ஆர்எம், அதாவது வைஸ் பிரசிடென்ட் வெல்த் சேல்ஸ் ஆர் சர்வீஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் போஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏபிபி வெல்த் ஆர்எம், அதாவது அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் வெல்த் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்ட். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். இந்த 3 போஸ்டிங்கு தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸோட நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விபி வெல்த் எஸ்ஆர்எம், அதாவது வைஸ் பிரசிடென்ட் வெல்த். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 506 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 26 இருக்கணும், மேக்ஸிமம் 42 இருக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் வெல்த், இதுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 206 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இருக்கணும், மேக்ஸிமம் 35 இருக்கணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ், இதுக்கு மொத்தமாக 284 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 20யும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 போஸ்டிங் தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க என்னென்ன இது இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஸ்டேட் வைஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து காந்திநகர், அமராவதி, பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், தமிழ்நாட்டில் சென்னை, குவஹாத்தி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொல்கத்தா, லக்னோ, மகாராஷ்டிரா, மும்பை, நியூ டெல்லி, பாட்னா, திருவனந்தபுரம், இந்த ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்து சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டில் உங்களுக்கு 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் 12, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, மொத்தம் 55 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, எந்த டெஸ்ட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலிமா தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 3 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் என்னென்னது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வெல்த் சேல்ஸ் ஆர் சர்வீஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்பிஏல பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் 60% மார்க் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக. அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் பப்ளிக், ப்ரைவேட், ஃபாரின் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் பேங்கிங்கில் உங்களுக்கு 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டட் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்டு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், அனாலிட்டிக்கல், இன்டர்பர்சனல் ஸ்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீப் அண்ட் ரிலேஷன்ஷிப், வெல்த் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளையன்ஸ் அண்ட் பிரான்ச் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கான அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் வெல்த் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இது குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எனி கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு கேண்டிடேட் போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், பேங்கிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக 3 இயர்ஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஸ்பெசிஃபிக் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் மாதிரி தான், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், அனாலிட்டிக்கல், இன்டர்பர்சனல் ஸ்கில். அண்ட் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதே சேம், இதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி டீப் அண்ட் ரிலேஷன்ஷிப், வெல்த் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிரான்ச் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் போஸ்டிங்கான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர்டாக தான் கேட்டிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் 2 வீலருக்கு இருக்கணும். ஏன்னா இது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்னால நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கலெக்டிங் டெலிவரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் மேனேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு அசிஸ்டிங் த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அண்டு சர்வீஸ் மேனேஜர்ஸ் இன் கலெக்ஷன், டோர் ஸ்டெப் பேங்கிங் டு கிளைண்ட்ஸ், எனி அதர் மேட்டர் மே பி இன்ட்ரெஸ்டட் பை த பேங்க் ஃப்ரம் டைம் டு டைம். இதெல்லாம் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 தாங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஸ்கில் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு
எந்த ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் அண்டு இன்டர்வியூ தான் சொல்லியிருந்தால. உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா உங்களுக்கு இமெயிலோ இல்லை கால் மூலிமா உங்களுக்கு இன்டர்வியூக்கான இது வரும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதா ஷார்ட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலிமா தான் இருக்கும். இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணான்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, sbi.bank.career.com. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட சில டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, சிக்னேச்சர், ரெஸ்யூம், ப்ரீஃபான ரெஸ்யூம், ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு, பேக்வேர்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அண்ட் பயோடேட்டா, சிடிசி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி சைஸில் எவ்வளோ இருக்கணும், எத்தனை கேபியில் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், எவ்வளோ இருக்கணுன்றதெல்லாம் கூட போட்டிருக்காங்க சிக்னேச்சர்லாம். அண்ட் இதில் மெயினான விஷயம் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களோட வேலிடான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அது மூலிமா இருக்கும். அண்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் டீட்டெயிலாக ஒரு முறை கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்லேருந்து வெளிவந்த இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸ்க்கான போஸ்டெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.